காலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் உடைய பிள்ளைகளை சந்திக்க என் தேவன் ஒரு விசையோட ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காய் நன்றி. பிரதாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிரதாசன் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் இந்த வாரம் முழுவதுமாய் திருமண நாள் பிறந்த நாள் நினைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறோ எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். துதித்த துதி ஆராதனைகள் ஜப தூபங்கள் காணிக்க பகுதிகள் எல்லாவற்றையும் என் தேவனாய் கத்த சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு இப்போதும் உங்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்க அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உள்ளத்தையும் தேற்றி ஆட்சி பலப்படுத்தி இன்று கேட்கப்படுகிற வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு 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 மாபெரும் ஆண்டவர் ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது, தேவன் எங்களுக்கு செய்தார் என்று சொல்லத்தக்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்பிடுகிறோம். எங்களை யாவரையும் ஒருமுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது இறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி தம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த ரோமர் புத்தகத்தில் ரோம திருச்சபைக்காக பரிசுத்த பவுல் எழுதும்போது மிகவும் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி என்று சொன்னால் அது 8ஆம் அதிகாரம். அது முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பிட்டு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு நித்தியம் 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 நிச்சயமாய் உண்டு என்பதுதான் இந்த வேத சத்தியத்தின் உண்மைகள். ஆனால் இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல 2 காரியங்களை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில், நல்லா கவனிக்கணும், இனி நம்மிடத்தில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார், வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் நாம் அனுபவிக்கிறோம். வியாதி என்ற பாடல், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துயரங்கள், பலவிதமான பாடுகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஏன் இந்த பாடு இல்லாமல் நாம் வாழ முடியாதா என்று சொல்லும்போது, பாடு இல்லாமல் தான் இந்த உலகத்தை தேவன் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்து மனிதனுடைய கரத்தில் கொடுத்தார். அவன் செய்த ஒரு பாவத்தின் விளைவாகத்தானே இன்றைய உலகத்தில் எத்தனை வசதி படைத்தவர்களை போய் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை விசாரிப்பேன் சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கிற பாடுகளை அவர்கள் சொல்லும் போது நமக்கு தலை சக்கராயிடும். பரவாயில்ல, நம்ம ஏழையாக இருந்தாலும் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி விடுவோம். அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிகமாய் பரவி வருகிறது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தோடு கூட கண்ணீர், வேதனை, துயரம், இந்த கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீரை துடைக்கிறார், வேதனை நீக்குகிறார், அற்புதம் செய்கிறார் சொல்லி இதையே கேட்டு பழகிவிட்டதுனால எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலான செய்தி கிடைக்குமா, எனக்கு நான் நினைத்து வந்த அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த உலகத்தின் பாடுகளுக்காகவே சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்து முடித்து விடுகிறோம். இல்லைங்க, இங்க சொல்றாரு, இந்த உலகத்தின் பாடுகளோடு கூட நீங்கள் முடித்து விடுச்சுனால் வரப்போகிற அந்த மகிமையான காரியங்களுக்கு இது ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த நித்தியமாய் வாழ போகிற ஒரு சந்தோஷமான ஒரு இடம், அந்த மகிமையான காரியங்கள் நாம் மறுரூபமாக்கப்படுகிறது ஒரு மகிமையான காரியம் அது. ஆனால் இந்த உலகத்தின் பாடுகளே நினைத்து அவர் அதை சொன்னார், இவர் அதை சொன்னார், குடும்பத்தில் இப்படி சொன்னாங்க, ஊழியத்தில் இப்படி சொன்னாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் என் வேலை செய்கிற இடத்துல இந்த பாடுகள், வியாதி, கஷ்டம் இதே நினைத்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் இதை விட ஒரு பரிதாபம் வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் பரிசுத்த பவுல் மிகவும் அந்த ஜனங்களுக்கு தைரியப்படுத்தி அந்த விசுவாசத்தை தூண்டி விடுகிறார். குறிப்பாக நல்லா கவனிங்க, இந்த 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்பிட்டு சொன்னால்,
மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நான் மாம்சத்தின்படியே வாழ்ந்து முடிக்க போகிறேனா, இல்ல நான் மனம் திரும்பி உண்மையிலேயே ஆவில நடந்த பிறகு எனக்கு நியாய தீர்ப்பு இல்லாமல் நேரடியாக அவருடைய ராஜ்யத்திற்கு போகிறேன். ரெண்டு அங்கே எழுதியிருக்கார் பாருங்க. அதன்படி மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள் இல்லைங்களா? அப்போ ஆவின்படி சிந்தனை கொண்டு ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை தொடர்ச்சி என்ன பண்றாரு? கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்டின் ரொம்ப பெருசா கொட்ட பேர் போட்டுக்கலாம், பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப் என்ன வேணாலும் போட்டு கிறிஸ்டின் பேர் வச்சுக்கலாம். ஆனா அந்த கிறிஸ்துவன் ஆவி இல்லாம கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்து முடிப்பேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நான் கிறிஸ்தவனே அல்ல. அப்போ அது தொடர்ச்சியாக வராரு. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். படிப்படியா கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு வெறும் பிள்ளைகளோடு கூட விட்டு விடாமல் பிள்ளையோடு கூட சுதந்திரத்தை கொண்டு வராரு. யார் பிள்ளைகள்? யாருக்கு அந்த உரிமை உண்டு? இஸ்மவேலுக்கா, ஈசாக்குக்கா? ஈசாக்குக்கு. அப்போ தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற நீயும் நானும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சுதந்திரன். எனக்கு தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்ததை நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி சுதந்திரவாளி என்பதற்கு அடையாளம் கொடுத்து விட்டுதான் இப்போ வருகிறார். உலகத்தின் பாடுகளையும் நாம் வரப்போகிற மகிமை அடைய போகிறதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அப்ப வரப்போகிற மகிமைக்கு இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றுமே இல்லைங்க. சில நேரங்கள்ல அதே நினைச்ச பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு சின்ன குழப்பத்தை கொண்டு வந்து வீட்லயோ இல்லை வேலை செய்யற இடத்துல இல்லை ஊழியத்திலயோ ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அதுலேயே சுத்த வச்சிருக்க ஒரு வட்டத்துக்குள்ளே ஒன்று விட்டுருவான் பாருங்க. நீங்க அதை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது இல்லை. அப்ப இந்த உலகத்தின் பாடுகளையே நினைத்து கொண்டு இருக்க கூடாது. பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதினார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்க. இங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட போதுமா. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் எப்பக்கத்திலும், எந்த பக்கத்திலும். அப்ப எத்தனை பக்கம்? 4 பக்கமும். இந்த பக்கம் குடும்பம் இருக்குது, இந்த பக்கம் சமுதாயம் இருக்குது, இந்த பக்கம் சபை இருக்குது, இந்த பக்கம் உலகம் நெருக்குது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், இதான் விசுவாச வார்த்தை. வாசிங்க. ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எப்பக்கத்திலே நெருக்கப்படுகிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அதோடு ஒடுக்கி விடுவது அல்ல. அப்படியே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து வாழ்ந்து முடிப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பக்கங்களில் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்படுவதில்லை. கலக்கமடைந்து கலக்கமடைந்தும் மனம் முறிவதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ மாம்சத்துக்குரிய காரியமாய் ஏதோ உலகத்தின் பாடுகளை மட்டும் நாம் வாழ்ந்து உன் கண்ணீரை இயேசு துடைக்கிறார், உன் வியாதியை குணமாக்குகிறார், உன் கடன் பிரச்சனை மாற்றுவார், நீ சோர்ந்து போவந்திருக்கிறாயா உன்னை பலப்படுத்துவார், பலவீனத்தில் என் பலன் பூரணமா, இப்படியே ஆறுதல் சொல்லி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த உலகத்துல மட்டும் உங்களுடைய சரீரத்தின் தேவைகளையும் பாடுகளை நினைச்சு வாழ்ந்து முடிச்சிடணும். அப்ப வரக்கூடிய மகிமை நீங்க என்ன பண்ண போறதில்ல, ருசி பார்க்க போகிறது இல்லை. அப்போ இந்த உலகத்துல பாருங்க, சிறிய நாணயம், ஒரு நாணயம் 5 ரூபாய் நாணயம்னா கூட அது ஒரு பக்கம் முத்திரை இருந்தால் அது செல்லாது, 2 பக்கம் இருக்கணும். அரசாங்கத்தின் உரிமையும் அந்த நாணயத்தினுடைய மதிப்பு 5 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா 5 ரூபாய் அதில் அடிச்சு இருக்கணும், பிரிண்ட் பண்ணி இருக்கணும். பின்பக்கத்தில் என்ன இருக்கணும், அரசாங்கத்தினுடைய அந்த முத்திரை இருக்கணும், இல்லைன்னா செல்லாதுங்க. எவ்வளோ ஒரு 500 ரூபாய் நோட்டு ஒரிஜினல் நோட்டாக இருந்தாலும் பின்னாடி பக்கம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா செல்லுமா? செல்லவே செல்லாது. பிரிண்டிங் ஆகாது வந்ததுனால அது செல்லாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சாதாரண உலக வாழ்க்கையிலங்க
அப்போ உலகத்திலே வெறும் இந்த பாடுகளை நினைச்ச பாருங்க. உதாரணமா நான் அதிக காரியமாக சொல்ல டைம் இல்லை, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 43 வரைக்கும் ஒரு 2 பகுதி வருது. நீங்கள் நல்லா வாசி வீட்டில் தெரிஞ்சுங்கன்னா அப்படியே சொல்லிட்டே போகிறேன். பைபிள் யாரும் திறக்காதீங்க. யாவீர் என்ற மனுஷன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஓடோடி வந்து அவரை பணிந்து கொண்டு, ஐயா, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள். என்ன அவஸ்தையில் இருக்கிறாரு? மரண நெருங்கி விட்டார். நீங்க வந்து கை தொட்டு ஆசீர்வதிச்சா அந்த பிள்ளை என்ன ஆயிடும்? பிழைத்துக் கொள்வார். தயவுசெய்து வாங்கய்யா. உடனே கிளம்பிடுறாரு. அவன் பின்னாடி கிளம்பிடுறாரு. கிளம்ப போயிட்டுக்கிற வழியில ஒரு அம்மா வந்து தடுக்கிறாங்க. அந்த அம்மா இதே இயேசு குறித்து என்ன பண்ணியிருக்காங்க? கேள்விப்பட்டிருக்கிற பல முறை. இதை போதிக்காத போதகரே இருக்க முடியாது. சத்தியம் தெரியாத சபையில கூட இதை போதிச்சிருப்பாங்க. 12 வருஷம் உள்ள பாடுஸ்ரீ, 12 வருஷம் உள்ள பாடுஸ்ரீன்னு இல்லைங்களா? இந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீக்கும் இந்த தகப்பன் வந்ததற்கும் இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த பெண்மணியை மறித்தே போகிறாள். 12 வயது பெண்மணி மறித்தே போகிறாள். இங்க 12 வருஷம் பாடு, அது 12 வயது இளம் பெண். மரண அவஸ்தையில் இருக்கிறார். கூப்பிடுறார் தகப்பன். உடனே கிளம்புகிறார். போகிற வழியில இவரை குறித்து கேள்விப்பட்டு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது? அவருடைய ஆடையை தொடுகிறது. உதாரணமாக கவனிங்கள். ஒரு பிள்ளையோ ஒரு தகப்பனோ ஒரு தாயோ இந்த வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கும்போது வெறும் அவர்களுடைய வியாதி குறித்து மட்டும் நம்முடைய சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறதா? எங்கெங்கெல்லாம் பாதிக்குது? ஆவியில, ஆத்மாவில், சரீரம். நமக்கு வியாதி இல்லை, ஆனால் சரீரம் நமக்கும் பாதிக்கப்படுகிறது. நம்ம தங்கச்சி தான், நம்ம அக்கா தான், நம்ம அம்மா தான். ஆனால் பாதிப்பு எவ்வளோ நடக்குது? சரீரத்தில் 3 நடக்குது இல்லைங்களா? இந்த அம்மா 12 வருஷமா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து எவ்வளவு குணமாகலையா? சச்சாய்களும் குணம் பெறவில்லை. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது? வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, ஆனா வாழ முடியாதபடிக்கு அவருடைய சரீரத்துல பாதிப்பு இருக்கிறது. அதனால் அவள் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறா. பாருங்க, சரீரத்துல ஒரு பக்கம் வியாதி, சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. 12 வருஷம் பாடுள்ள ஸ்ரீநகா அந்த சரீரத்துல ரத்த போக்கு போயிட்டுன்னா நம்ம எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பெண்மணிகளுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பெண்மணி எப்படி இருந்திருப்பாருன்னு சிந்திச்சு பாருங்க. வெறும் சரீரத்துல மட்டும் அந்த மகளுக்கு பாதிப்பா? இல்ல, சற்றாகிலும் குணம் பெறாதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு உற்சாகம் உந்துகிறது. பாருங்க, அவருடைய ஆத்மாவில, அவருடைய ஆவில ஒரு ஊந்துதல் வருகிறது. நேரடியாக போய் இயேசுவை அவள் என்ன பண்றார்? அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசுவை தொடுகிறார். இவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? ஒரு பெண்ணு மரண அவஸ்தையில இருக்குது. போய்கிட்டு இருக்கிற வழியில இந்த அம்மா என்ன பண்ணுது? குறுக்கா வந்து தொட்டு சுகத்தை பெற்றுக் கொடுக்குது. அப்படியே போயிருக்கலாம்ல இயேசு, அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன்னா என்ன சொன்னாரு? என்னை தொட்டது இவருக்கு தெரியாதா? தெரியும். இந்த உலகம் ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எப்பக்கத்திலும் இந்த பெண்மணி பாதிக்கப்பட்டு இருக்கிறார். சமுதாயம் விட ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொத்துக்களாக இழந்திருக்கிறார். ஒரு பக்கம் சொத்து இழந்திருக்கிறார், ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் சரீரத்துல பாதிப்பு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வாழ்வேனா சாவேனா என்ற அந்த ஒரு கேள்விக்குறியோடு கூட எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட அந்த மகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. அந்த ஒடுக்கத்தின் மத்தியில இந்த இயேசுவை போய் தொடுவேன் என்று சொன்னால், அவள் தொட்ட உடனே தேவனுடைய வல்லமை அவளை தொட்டது. அவள் சுகம் பெற்றால். இப்போது என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருடங்களாக நம் ஆலயத்திற்கு வருகிறோம். தேவனோடு கூட நீ உறவாடுகிற அந்த உறவு, உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? வெறுமனவே உடத்தின் வழியாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை சொல்லிட்டு விட்டு நான் போகிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆராதிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு கூட உன் தேவனாகிய அன்பு கூறுகிறாயா? சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் அந்த மகளை பார்த்து 34வது வசனம் யாராவது வாசிங்க. மார்க் 5:34.
அவர் அவளை பார்த்து மகளே உன் மகளே என்று அழைத்தார். உலக சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. ஐயோ அந்த பெண்மணியா, அது ரத்த போக்கு பெண்மணி, அது தரித்திரம் பிடித்தது, அவளுக்கு இருந்த சொத்தெல்லாம் செலவழித்து இப்போ நான் ஓடாடி ஆகியிருக்கிறேன் என்று சொல்லி பல குடும்பத்தார் கூட சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்பொழுது அவர் கர்த்தர் முதலாவது அவருடைய உள்ளத்தை தேற்றுகிறார். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை ரட்சித்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனை பேர் இங்கு வருகிற என் தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு கூட விசுவாசிப்பது. யோசித்து பாருங்கள். அவள் உள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எப்பக்கத்திலே சமுதாயத்திலே நொறுக்கப்பட்டிருக்கிறார். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதோடு விட்டு இருக்கலாம். என்ன சொல்றார் பாருங்க. நீ சமாதானத்தோட போய் சமாதானத்தோட கூட உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று பகுதியும் அவளுக்கு வெறும் சரீரத்துல சுகம் கிடைக்கலங்க. இந்த வியாதி இருந்ததுனால சமாதானத்தை இழந்திருக்கிறார், சொத்தை இழந்திருக்கிறார். நீ சமாதானத்தோடு போ. சமுதாயம் உன்னை எந்த அளவுக்கு புண்படுத்துகிற வார்த்தை பேசி நீ வேதனையோடு கூட இருந்தாயோ, இன்றிலிருந்து அந்த வேதனை நீங்கி சுகமாயிரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெண்மணியை உயிரோடு எழுப்ப போய்கொண்டிருக்கிறார், சுகத்தோடு கூட எழுப்ப போய்கொண்டிருக்கிறார். அந்த வேளையில இடையில வந்து அவர் தடுத்து நிறுத்தி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டார். நடந்தது என்ன? அது முடிந்த அடுத்த நொடி பொழுதுல ஒரு துக்க செய்தி வருகிறது. எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறது. இயேசு வெறும் ஊழியத்தில் ஏதோ அற்புதம் செஞ்சுட்டு போயிடல, ஒரு நெருக்கம் வருது பாருங்க. வா போகலான்னு போகிற சமயத்தில் இன்னமா தடுத்து அற்புதம் வாங்கிச்சு. இப்ப இன்னொரு செய்தி வருது. என்ன செய்தி? போதகரை வருத்தப்படுத்தாதே. காரணம் என்ன? நீ நம்பின மகள், இவரை நம்பி வந்தாய் அல்லவா, அந்த மகள் மரித்து போய்விட்டால் அவரை தொந்தரவு செய்வாத. இந்த பெண்மணிக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இன்னும் 10 பேருக்கு விடுதலை கிடைக்கட்டும், அவரை விட்டுரு ஏன்றாங்க. இயேசு அந்த வார்த்தையை கேட்டார். நல்லா கவனிக்கணும். நீ பல விதமான நெருக்கத்தில் இருக்கலாம், பல போராட்டத்தில் வந்திருக்கலாம், மனமுடைந்து சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். உன்னுடைய புலம்பலையும் உன்னுடைய கண்ணீரையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஒரு துர்ச்செய்தி வருகிறது. என்ன சொல்லி? உன் மகள் மரித்து போனாள் என்ற ஒரு துயரமான ஒரு செய்தி வருகிறது. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும். ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சபைக்கு ஒரு செய்தி வருது, போயிட்டாங்கன்னு. நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? ஐயோ பாவம், நல்லா இருந்தாங்க அந்த அம்மா, போயிட்டாங்க, அப்படி தானே சொல்லுவீங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த வார்த்தை கேட்ட உடனே பயப்படாது, விசுவாசம். அவ்வளவுதான். மீண்டும் பயணம் தொடருகிறது. நேரடியாக வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே போனா எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு மேலத்தாலெல்லாம் ரெடி ஆயிட்டுக்குது. இயேசு வரத்துக்குள்ளே இவ்வளவு நடந்து போச்சு. கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா அழுது புலம்பின்னு மோலாம் அடிச்சுன்னு இருக்கிறீங்க? உங்க பாரம்பரிய பழக்க வழக்கத்தெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்களா? தூங்குற மகளை விட்டுட்டு செத்து போனவங்களுக்கு மோலம் அடிச்சுன்னு இருக்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. பார்த்து மேல என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? பைபிளை பார்க்காத அப்படி சொல்லுங்க. சிரிச்சாங்க. நமக்கும் அந்த சிரிப்பு வந்துருக்கு. என்னையா, நம்ம தான் நாடி நரம்பெல்லாம் பிடிச்சி இத்தனை மணி நேரம் ஆகிருக்குது, இவர் வர லேட்டாக வந்துட்டு சாகல, இன்னும் பிள்ளையே பார்க்கல, என்ன பண்ணல, பிள்ளையே பார்க்காம தூங்கி இருக்கிறான்னு சொல்கிறாருன்னு என்ன வந்திருக்கும்? உண்மையிலே சிரிப்பு தான் வந்திருக்கும், இல்லைங்களா? அப்படிதான் ஏளனமாய் சிரித்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து, ஒருவேளை நீ என்ன பிரச்சனை இருக்கா தெரியாது, எப்பக்கத்தில் நீ நெருக்கப்பட்டு இருக்கலாம். உன்னை பார்த்து நகைக்கிறவர்கள் மத்தியில, புன்னகைக்கிறவர்கள் மத்தியில, உன்னை பரிகாசம் செய்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நிச்சயமா செய்ய போகிறார். அது என் வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லுகிறேன். என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நிச்சயமாய் உண்டு.
எத்தனை பாடுகள் மத்தியிலே கடந்து வந்தாலும் கர்த்தர் அன்றைக்கு ரட்சித்த தேவன் இன்றைக்கு வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ மனம் சோர்ந்து போய் மன கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். கலங்காத மகனே மகளே, உன்னை ஏராளமாய் பல பேர் உன்னோடு கூட இருந்தவர்கள், உன்னோடு சாப்பிட்டவர்கள், உன்னோடு கூட உலகினவர்கள், ஒரே தட்டில உண்டு களி கூர்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னை ஏராளமாய் பேசலாம். கலங்காது, திகையாது, பயப்படாதே. உன் மகள் நித்திரையாய் இருக்கிறாள். ஒருவேளை உன்னுடைய வீட்டில், உன் குடும்பத்தில் ஒருவேளை மனம் திரும்பாத பிள்ளைகள் இருக்கலாம், மனம் திரும்பாத கணவன் இருக்கலாம், மனம் திரும்பாத மனைவி இருக்கலாம், மனம் திரும்பாத உன் உடன்பிறப்புகள் இருக்கலாம். நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? நான் ரட்சிக்கப்பட்டனே, என் குடும்பத்தில் இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று உண்மையிலேயே நீ வேதனையோடு கூட இருப்பான்னு சொன்னால், உண்மையிலேயே நீ ஒரு ஆத்துவ பாரமுள்ள தேவ மகளா இருப்பான்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் நித்திரையாய் இருக்கிறார். கடந்து போகிறார். அந்த மகளை எழுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகளை இதோ உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன். அதே தேவன் நித்திரையாய் இருக்கிறவளை உலகம் அவ்வளவுதான் அவள் வாழ்க்கை என்று முடிவு கட்டினது. இந்த உலகம் முடிவு செய்யலாம், என் தேவன் இன்னும் முடிவு செய்யவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகம் உன்னை குறித்து ஒரு முடிவு செய்திருக்கலாம், என் தேவன் அப்படி செய்வதே இல்லை. என் தேவன் எழுப்பி கொடுக்கிற தேவன். இதே போல்தான் நயனூர் விதவி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். சொந்த கணவனும் இல்லை, அவளும் இல்லாததால், ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருந்ததனால் அவள் மிகவும் அந்த மகனை நம்பிக்கொண்டு வாழ்ந்தாள். ஆனால் அந்த மகளும் மரித்து போகும் பொழுது அவள் அழுகிறதை கர்த்தர் பார்த்து, மகளே அழாதே என்று சொல்லி அவளுடைய கண்ணீரை துடைத்து அந்த வாலிபனை, மரித்து கிடந்த அந்த வாலிபனை எழுப்பி கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனால் இக்காலத்து பாடுகளை குறித்து நம்மிடத்தில் வெளிப்படுத்த மகிமையாக்கின காரியங்களுக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒரு மகிமையான காரியங்களை நம் கண்களால் காணப்போகிறோம். இயேசுவின் வருகை இருக்கிறது. இயேசுவின் வருகை குறித்து அநேகர் போதிப்பதை நாம் கேட்கிறோம், நீங்களும் கேட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவின் வருகை வருவதற்கு முன்பாக இங்கு இன்றைக்கு உலகம் முழுவதுமாக எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தை சொல்லி அந்த எழுப்புதலுக்காக மக்களை தயார் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். அப்படி எழுப்புதல் உண்மையிலேயே இந்த தேசத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், என் அன்பார்ந்த தெய்வ ஜனமே, புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். இதான் சொல்ல முடியும். உண்மையிலே இந்த உலகத்திலே இக்காலத்து பாடுகளை ஒழித்து விட்டு அந்த மகிமையை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்திலும் சரி உலகத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சின்ன 5 காரியங்களை சொல்லுகிறேன், கவனித்து பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 28 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். 28 அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடிக்கு, வேதம் சொல்லுகிறபடி வாழ்வதில்லை. கிறிஸ்துவன் என்று நாம் உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு செய்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில அது அருவருப்பாய் இருக்கிறது. வேதத்தை சொல்லுகிறபடி கேட்பதே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடு என்று சொல்லி, ஏன் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லிக் கொண்டு இருக்க. புதிய ஏற்பாட்டிலே சொல்றாருங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறான், கற்பனையிலே எதையா பிரதான கற்பனை? பழைய ஏற்பாட்டில் சொன்னதை 2ஆ சுருக்கி சொன்னார் இல்லைங்களா? அது இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணால எழுப்புதல் தானா வந்துடும். உன் முழு இதயம் சொல்லிட்ட பிறகு எப்படி தாமதமாய் நீ சபைக்கு வர முடியும்? முடியவே முடியாது. உதாரணமா ஒரு 2-3 காரியம் சொல்ற பாருங்க. நமக்கு தெரிந்தவர்களோ அல்லது நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவர்களோ வருவார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுப்பீர்கள்? நான் வீட்டு முதலாளி, என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனோ யாரோ வராங்க, அவங்களை எப்படி வரவழைப்பீர்கள்? அப்பா, இது நடந்துச்சுன்னா இந்தியா இந்நேரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கும். வாமா, என்ன லேட்டு பாரு, அங்கப்பா, இங்கப்பா, அங்கப்பா, இங்க பாருங்க. அந்த அம்மா சரி ஐயா, சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணும்? வீட்டு வேலையை செய்வோம். பக்கத்து வீட்டுக்காரன் வராங்க, என்ன பண்ணுவீங்க?
வாங்கம்மா. வேலைக்கு இல்லை, உங்களை பார்க்க வராங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க இல்லைங்களா? மூன்றாவது ஆள் உனக்கு நெருக்கமானவங்க வராங்க. வாங்க 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 வாங்க. அந்த காலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நாலாவது ஆள் நீ நேசிக்கிற, உறவாடுகிற, ஒட்டி உறவாடுகிற, கொஞ்சி கொலாவுகிற ஒருத்தர் வராரு. அவங்களுக்கு எப்படி சொல்லி வர வைப்பீங்க? உங்களுக்கு தாங்க காத்துக்கிறேன். எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு தான் காத்துக்கிட்டேன். பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இந்தம்மா வேலைக்காரம்மா லேட்டாக வந்தா என்ன சொல்லினேன்? திட்டி வரவழைச்சேன். பக்கத்து வீட்டுக்காரர் வரும்போது வாமான்னு தெரிஞ்சு வந்த பிறகு வாங்க வாங்க. நீங்கள் ரொம்ப நெருங்கி இருந்தவங்களுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் காத்துக்கிறேன். இப்போ நீங்கள் செய்கிற கம்பெனி முதலாளி வராருவீங்க, உக்காந்து நிற்கிறார் ஐயா இல்லைங்களா? இப்போ முதலாளி வராரு, அவர் எப்படி உக்காந்து எழுப்பீங்க? எப்படி வரவழைப்பீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. உக்கானே கூப்பிடுவீங்களா? எழுந்து ஓடுவீங்களா? இங்கிருந்து எழுந்து ஓடி போய் அவர் என்ன பண்ணுவீங்க? வாங்க சார், இதான் எங்க வீடு, இதான் என் சார் வந்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் மெயின் ரோட்லயே வந்து என்ன பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா எத்தனை கணம் இருக்குதுன்னு? சரி, நீ உண்மையிலேயே முழு உள்ளத்தோடு கூட உன் தேவனை ஆராதிப்பான்னு சொன்னால் இப்ப மனசாட்சி மேல கை வச்சு பாருங்க. உன் தேவனை ஓடி வந்து தாவீது சொல்றபடி ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னால் சந்தோஷமாய் ஓடி வருகிறீர்களா? சிந்தித்து பாருங்க. எழுப்புதல் எப்படி வரும்? வேதத்தை கேட்கறதே இல்லை. உன் ஜபம் அறிவிப்பா இருக்கிறது. ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேசத்தில் பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி வரும்? வேதத்தை கேட்கறதுல முழு இதயத்தோடு கொண்டு தேவனை தொழுது கொள்வதில்லை. எப்படி எழுப்புதல் வரும்? இரண்டாவதாக, உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் ஒருமனப்படணும். முதல்ல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 என்ன சொல்லுது? 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய, 2 பேர் ஒருமனப்பட்டீங்கன்னா அங்க தேவன் வந்து விடுகிறார். குடும்பத்தில் ஒருமனம் இல்லை, சபையில ஒருமனம் இல்லை, சமுதாயத்தில் ஒருமனம் இல்லை, தேசத்தில் ஒருமனம் இல்லை. ஆனால் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கிற கணவன் மனைவி மத்தியில, உறவுகள் மத்தியில ஒருமனம் இருக்கிறதா? நானும் 20, 25, 30 வருஷமா இங்க வர ஐயா புலம்பிட்டு தான் இருக்கிறாரு. காரணம் என்ன? வார்த்தையை மதிப்பதில்லை, ஒருமனப்படுவதில்லை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பும் போது குமாரன் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானும் என் பிதா ஒன்றாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் கேட்டபடியால் இவர்களை நம்மோடு கூட இணைத்துக் கொள்வோம். இது எப்படி இருக்குது? சபையோடு கூட இணைக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி ஒருமனப்பட வேண்டும். பிள்ளைகள் குடும்பங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்ட பிறகுதான் இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரும். மூன்றாவதாக, மன்னிக்கிற இதயம் வேணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற மனசாட்சி மேல கை வச்சு, இங்க எத்தனை பேர்கிட்ட யாரா இருக்கு நான் பேசுறீங்க? யோசிச்சு பாருங்க. இக்காலத்து பாதைகளே உன்னால் சகிக்க முடியலன்னா அந்த மகிமை எப்படி காண முடியும்? யோசித்து பாருங்க. இக்காலத்து பாதைகளே கவலையே, கண்ணீரே, வியாதியே, போராட்டங்களே, பிரச்சனைகளே வாழ்நாள் முழுதுமா கர்த்தர்கிட்ட சொல்லி இருப்பீங்கன்னாக்கா வரப்போற மகிமைக்கு எப்படி ஆயத்தமாகுவோம், ஆயத்தப்படுத்துவோம்? மன்னிக்கிற இதயம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கோபம் கொண்டால் பாவம் செய்யாதே, சூரியன் அஸ்தமிக்கிறதுமாக உன் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். உங்கள் வாயிலே ஒரு கெட்ட வார்த்தை வரக்கூடாது. உங்கள் உள்ளத்திலே துர்குணம், பாவ இச்சைகள், இவர்களை வைராக்கியங்களை வைத்துக் கொண்டு எப்படி நீ தேவனை முழு இதயத்தோடு தொழுது கொள்ள முடியும்? உன் தேவனாகிய கர்த்தர் இலவசமாய் உனக்கு மன்னித்தாரே, நீ ஏன் மற்றவர்களை மன்னிப்பதில்லை? எபேசியர் 4:26-32 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இங்கு இருக்கிற இந்த விசுவாசிகள், இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற விசுவாசிகள் யார் ஒருவரை ஒருவர் மன்னித்திருக்கிறீர்கள்? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதும், கசந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்.
ஏன் அவரை மன்னிக்க முடியவில்லை? நீ முழு இதயத்தோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாயா? யோசித்து பார். உன் சகோதரன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், உன் சகோதரி, உன் கணவன், மனைவி ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. உன் தேவன் உனக்கு இலவசமாய் மன்னித்தார் அல்லவா? யாராவது ஒரு நாள் அதை யோசிச்சிருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பாவிகள் தெரியுங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 to 10 வரைக்கும் படிச்சு பாருங்க. நாம் பலவீனமா இருக்கும் போது தன் ஜீவனை கொடுத்தவர், நாம் பாவிகளா இருக்கும் போது தன்னையே அர்ப்பணித்தவர், கடவுளுக்கு சத்துருக்களா இருக்கும் போது தன்னை முழுவதுமாக அன்பு செய்து நம்ம ஏற்றுக்கொண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தேவனுக்கு சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள், ஏதோ ஒரு பிரச்சனை உன் குடும்பத்தில் நடந்து விட்டது, சபையில நடந்து விட்டது, சமுதாயத்தில் நடந்து விட்டது, நீ வேலை செய்கிற இடத்துல நடந்தது உண்மைதான். ஏன் உனக்கு அந்த மன்னிக்கிற இதயம் இல்லை? எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். எழுப்புதல் இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மனிதன் வேதத்தின் சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி வேதத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த வேத மனுஷன், இந்த வேதத்தை அறிந்தவர்கள், இந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்துவ சமுதாயம், சபைகள் எல்லாம் ஒருமனப்பட வேண்டும், குடும்பங்கள் ஒருமனப்பட வேண்டும். மூன்றாவதாக மன்னிக்கிற இதயம் வர வேண்டும். மன்னிக்கிற இதயம் வரவில்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 24 வாசித்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இது இருக்கிறதா? இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, என்னை உண்மையிலே நீ பின்பற்றி வருகிறாயா? உன்னை நீ வெறுக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நீ வாழ முடியல, வாழலாம். ஆனால் உன்னை நீ வெறுக்காவிட்டால் இந்த உலகத்தின் பாடுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை நீ வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும், நம்முடைய சுயநலத்தை வெறுக்காமல், என்னுடைய விருப்பத்தின்படி நான் இப்படிதான் இருப்பேன், எனக்குள் ஒரு வட்டம் போட்டுக் கொள்வேன், இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன் என்று சொல்லி நாமும் நீயும் நானும் இருப்போம் என்று சொன்னால் எப்படி இந்த தேசத்தில் எழுப்புதலை காண முடியும்? யோசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 17 to 19 வரைக்கும் வாசி பாருங்கள். அங்க கர்த்தர் அருமையாக சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அவர் எவ்வளவு அழகா அவர் சொல்றார் பாருங்க. நீங்கள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை நேசித்தேன், நீங்கள் எங்களை நேசித்தீர்கள், நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், ஆதலால் உங்களை உலகத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? பிரித்து எடுத்து விட்டேன். ஆதலால் இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது யாரை பகைக்கிறது? என்னை பகைக்கிறது. உலகத்துக்கு அப்படிப்பட்ட செய்தி, உனக்கு இவ்வளவு பெரிய நற்செய்தி சொல்லி நீயே மற்றவர்களை பகைத்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், உன்கிட்டயே அந்த பகை இருக்கும் என்று சொன்னால் எப்படி இந்த தேசத்துல எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கிறிஸ்தவனா மனம் திரும்பணும். சரி, இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி 30 வருஷமா இந்த நற்செய்தி கூட்டம், நற்செய்தி சுவிசேஷ சபை இருக்குது இல்லையா, ஜெருசலேம் சுவிசேஷ சபை. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று வந்திருக்குது, யூடியூப்னு ஒன்று வந்திருக்குது இல்லைங்களா, இன்ஸ்டாகிராம், ஐயா ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வந்திருக்குது. நம்ம கிறிஸ்துவ செய்த செய்தி என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், வேர்ல்டு கப் வாங்கிச்சு. அந்த அம்மாவுடைய எதிர்காலத்தை பற்றி அந்த வாலிப மகன் யோசிக்கவே இல்லை. வெளிப்படையா தேவன் என்ன பண்ணார்? இயேசு எனக்கு பலத்தை கொடுத்தார், அது தைரியமா ஆன்லைன்ல சொல்லி விட்டுருச்சு. அது உலகம் பூரா செய்தி போயிடுச்சு. இந்த செய்தியை நம்மளுக்கே அனுப்பிச்சுக்கிறார். இதுவா நற்செய்தி? அந்த அம்மா சொல்லி இந்த உலகத்துக்கு எப்படி தைரியமா தன்னுடைய எதிர்காலம் என்ன பாதிக்கப்பட்டாலும் இந்த உலகத்துக்கு இயேசு என்னை பலப்படுத்தினார், அவரை நம்பினேன், ஆனால் இந்த உலக கோப்பை நான் வெல்லுவதற்கு தேவன் எனக்கு எப்படி பலம் தந்தார் என்று அந்த மகன் சொன்னது போல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஒருவருக்கு நீ சொல்ல தயாரா இருக்கிறாயா? ஏது தைரியம் இல்லை? நாம் வாழ்ந்து முடித்திருக்கிறோம். வாழப்போகிற மகன் எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கும் என்று யோசிக்கவே இல்லை. என் தேவனை முதலிடத்தில் வைப்பேன் என்று சொல்லி
இயேசுவை குறித்து இந்த உலகத்திற்கு அறிவித்தார்கள். நீயும் நானும் அறிவிக்க தயாரா இருக்கிறோம். அந்த செய்தியை நாமளே அனுப்பிச்சுன்னு இருக்கிறோம். உனக்கு எனக்கு அனுப்புறது, எனக்கு நீங்க அனுப்புறது. அது நல்ல செய்தியா? நான் அறிவிப்பேன் என்று என்றைக்கு நீ முடிவெடுக்கிறாயோ அதன் நற்செய்தி. நான் அடுத்தவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். இந்த வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு அவருக்கு எனக்கு பலப்படுத்தினார், அவரை தேற்றினார், அவர்தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி எப்படி தைரியமா அந்த பெண்மணி சொன்னாலும் அந்த மகன் சொன்னாலும் அதை போல உன் வாழ்க்கையில் தேவன் செய்ததை நீ என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கு இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல. கிறிஸ்தவமே, மனம் திரும்புங்கள். இன்னும் எவ்வளவு சத்தமாக இந்த உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்லுவது? வெறும் ஆறுதல். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு 365 நாள் இந்த பிரசங்கம் பண்ணி ஆறுதல் கிடைக்கல. இந்த பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 365 நாள் பிரசங்கம் இப்ப நான் பண்றேன்னு வைங்க. மனம் திரும்புங்கள். ஒருத்தர் கூட மனம் திரும்பலன்னு வை. இந்த பிரசங்கத்துல என்ன இல்ல? காரச்சாரமே இல்லங்க. 365 நாளும் உன் கண்ணீரை இயேசு துடைக்கிறார். 365 நாளும் அவன் பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். என்னைக்கும் கண்ணீர் துடைக்கப்படும், என்னைக்கும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னைக்கு நீ நிம்மதியாக வந்தாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கிட்டாரு சொன்னாரு. ஆமா, இவ்வளவு நாள் நீ பாடுபட்டது போதும். ஏமா உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணிடுச்சு? வெறும் குணமாக்குறது மட்டும் ரட்சிப்பை கொடுத்துருச்சு. உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு போய் வாழ்ப்போ, சந்தோஷமாய் வாழ். ஒரு பாவி வந்தாங்க இயேசு கிட்ட, ஆண்டவரே நான் பாவி வந்திருக்கிறேன் பாடினான். முகத்தை கூட வானத்துக்கு நேரத்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு இது இல்லை. ஏன்னா வந்து பாவி அவன் வந்தா கஷ்டம் சொல்றாரு. அவன் நல்ல இவன் நீதிமான் ஆக்க. என்னைக்கு நீ நீதிமான் ஆக்க போகிற? என்னைக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்? இக்காலத்து பாடுகளே வாழ்ந்து வாழ்க்கை முடிக்க போகிறீர்களா? இல்லங்க. 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 8-10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல மனிதன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்துல வெறும் பணம் 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 என்று சொல்லி பணத்தின் பின்னாலே, வேலைக்கு பின்னாலே அதே 24 மணி நேரமும் நினைத்துக் கொண்டு அதன் பின்னால் போகிறபடியால் அவனே அவனுக்கு கேளை உண்டாக்கி கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா விதமான பாவத்திற்கு அது தீமையா இருக்கிறது. தேவ மனுஷனே, நீ இவைகளை விட்டு விலகி ஓடு. பணத்தின் பின்னால் ஓடாத. பணம் உன்னை தேடி வர வேண்டும். நான் அதன் பின்னால் ஓட முடிய கூடாது. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். வீடுகளோடு கவனம் நடந்தது, ஆராதனை நடந்தது. தனக்கு உண்டானவர்களை விற்று தேவ ஊழியனுடைய பேருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க. அவங்க எதுவும் அறிக்கை செய்யல. அப்படிப்பட்ட வல்லமையின் ஊழியம் ஆரம்பத்தில் இருந்தது. இன்றைக்கு எங்கே அந்த ஊழியர்கள்? ஜெபித்தார்கள், இடம் அசைந்தது. துதித்தார்கள், சிறைசாலை முடிந்தது. தேவதூதன் சிறைசாலைக்குள்ளே கடந்து போய் பேரை வெளியே கொண்டு போய் சொல்லு, போய் சீக்கிரம் போய் சொல்லு. உன்றைக்கு உன்னுடைய சிறைசாலை என்றைக்கு கதவு உடைக்கப்படும்? நீ எப்போது துதிக்கும் போது உன் குடும்பத்தில் கட்டுகள் உடைக்கப்படும். இக்காலத்து பாடுகளை நினைத்து வாழப் போகிறாயா? இக்காலத்து பாடுகள் ஒன்றும் இல்லை, அது அனைவரும் இருக்கும். அவைகளை மேற்கொண்டு நான் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை ஜெயித்து அந்த மகிமை நான் காணப்போகிறேன் என்று என்றைக்கு விசுவாசித்து இந்த உலகத்திற்கு இந்த இயேசுவை அறிவிக்க போகிறோம். யோசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு வாசி பாருங்க. ஊழியத்துல பல காரியங்கள் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி நிறைவேற்று. அவைகள் பாடு வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அவைகள் மத்தியில இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீ கடமைப்பட்டவனாய் நாம் இருக்கிறோம். ஒரு காலத்திலே நம்மை நேசித்து நம்மை அன்பு செய்து நம் அறியாமல் இருந்த காலத்திலே கர்த்தர் நம்மை தேடி எத்தனை தேவ ஊழியர்களை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்கினார்.
சத்தியம் அறிந்தாத வாழ்ந்த காலத்துல, ஏன் இந்த வேதத்தின் ரகசியம் அறியாத காலத்துல உனக்கு எத்தனை தேவ ஊழியர்கள் உன்னை தேடி உயிரை தேடி தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்காக கண்ணீர் வடித்து தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொடுக்க அர்ப்பணித்தார்கள். ஏன் இன்றைக்கு அது இல்லை நம்ம இடத்துல? எப்பொழுது எழுப்புதல் வரும்? எழுப்புதல் சொல்லி அந்த எழுப்புதலுக்கு ஜபம் பண்றதுக்கு சோம்பேறிங்க மாதிரி உட்காந்து முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். போய் ஒரு ஆளுக்கு ஏசியனுக்கு இப்படி அற்புதம் செஞ்சாரியா சொல்ல தயாராக இல்ல. இன்றைக்கு சுகபோக வாழ்க்கை மக்கள் விரும்பி விட்டார்கள். ஆன்லைன் என்ற கொரோனா வந்துச்சு, ஆன்லைன் ஒரு ஓபன் பண்ணி விட்டாங்க. பாருங்க நாங்களும் இது ஆன்லைன்ல வர போட்டு காமிக்கிறோம். இத்த பார்த்துட்டு பரவாயில்ல, ஆன்லைன்ல ஐயா வர முடியல, ஐயா ஆன்லைன்லயே பார்த்துட்டேயா. பார்த்தீங்களா, ஆன்லைன் எதுக்காக போட்டாங்க? அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை, ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. தேவனுடைய வார்த்தைகள் மக்களை தேற்றட்டும், மக்களை ஆற்றட்டும், மக்கள் சுகமா இருக்கட்டும். பலவீனப்பட்டு இருக்கும்போது ஆன்லைன் மூலமாக அந்த வசனத்தை கேட்கும் போது அவர்கள் உற்சாகம் அடையும். இதனாலதான் அந்த நோக்கத்தை தான் நல்ல எண்ணத்தோடு செய்தார்கள். ஏன் நேற்று இன்னைக்கு நடக்க போகிற இதெல்லாம் கூட ஆன்லைன்ல நடக்க போகுது. எதற்காக? எல்லாம் உன்னையும் என்னை ஊக்குவித்து ஊந்தி தள்ளி இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். ஏதோ உலக வாழ்க்கையில பாடுகளே நினைத்து அதிலே போயிடாதீங்க தயவுசெய்து. ஒரு நாணயத்திற்கு எப்படி ரெண்டு பக்கம் இது இருக்குதோ அது அப்பதான் செல்லும். அது போல உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசமார்கள். நான் போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். இங்கே விட்டுறதில்லைங்க, ரட்சிக்கப்பட்டு இங்கே விட்டுறதில்லை, உன்னை மீட்கப்பட்டு இங்கே விட்டுறதில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன யோசிக்கிறார் பாருங்க. உனக்கு சின்ன பாடு வந்தோன்னா, ஐயோ என்னத்த சபைக்கு போறது போ, எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை, எத்தனை உபவாச கூட்டத்துக்கு போறதுன்னு முடிவு பண்ணிடுறேன். அவர் என்ன பண்ணி நேரத்தில் என்ன மாதிரி சிந்திக்கிறார் பாருங்க. அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க, பார்த்து முடிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன எதை எண்ணாமல், இப்ப எங்க அது யோசிச்சுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ஒரு சந்தோஷத்தை அவர் பார்க்க போகிறாரு. 2025 இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எப்ப எங்க பாக்குறாரு தெரியுங்களா? சிலுவையில் அங்க வாசிக்கிறது வசனத்தை. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து எப்ப யோசிச்சாரு இது? அவன் காரி உமிழ்ந்து கொண்டு இருக்கிறான், நிர்வாணமா தொங்கப்பட்டு இருக்கிறார், அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், போஷித்தார், வந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்தார், அரவணைத்தார், சமுதாய தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவனை சிலுவையில நிர்வாணமாய் தொங்க வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், இதோ இந்த அவமானம், இந்த வேதனை, இந்த துயரம், இந்த பாடுகள் நான் ஏற்றுக்கொள்ளுகிறபடியால் மனப்பூர்வமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த நான் இவைகளை நிறைவேற்றி முடிக்கிறபடியால் கோடான கோடி மக்கள் ரட்சிப்படைந்து நிரப்பப்பட போகிற பரலோகத்தை நினைத்து அவர் சந்தோஷப்பட்டார். என கருமையானவர்களே, சின்ன பாடுகளை நினைத்து பின்வாங்கி போகாது. ஒரு சின்ன வியாதி வந்ததற்காக அப்படியே சோர்ந்து போய்விடாது. இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எல்லாம் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு லாசரு எழுப்பினார், உயிரோடு இருக்கிறானா? அந்த 12 வயசு பொண்ணு எழுப்பினார், உயிரோடு இருக்குதா? 12 வருஷம் பாடு உள்ள அந்த மகன் சொல்ல கொடுத்தார், உயிரோடு இருக்குதா? எதற்காக செய்தார்? தேவன் மகிமைக்காக. தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் உன்னை படைத்தவர், நான் உன்னை சிருஷ்டித்தவர், என்னை எல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் உணவிலிருந்து சுகத்திலிருந்து மரித்தவர்களை எழுப்பி இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டினார். அந்த தேவனை ஆராதிக்கிறேன். தேவனை ஜனங்களே, இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து அதிலே மூழ்கி போகாமல் இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அவரை போல நம்மை சிருஷ்டித்தார்,
அவரை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். அதுல பிரசனரா இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் அது இடிச்சு தள்ளப்பட்டது. ரெண்டாவது எஸ்ரா வந்து அவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். அதுவும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. இயேசுநாதர் வந்து அவர் சொல்லிட்டு பண்ணும் அதுவும் என்ன ஆயிடுச்சு, இடிச்சு தள்ளப்பட்டாச்சு. இப்ப இவர் எந்த ஆலயத்துல தான் போய் தங்குவார்? ஆலயமே இதெல்லாம் இடிச்சு தள்ளியாச்சு. இந்த ஆலயத்தை யார் கட்டணும்? தேவன் கட்டினார். எப்ப கட்டினாரு? எப்ப கட்டினாரு? அன்பார்ந்தவர்களே, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுங்க, நம்மளாம் கொடுத்து வச்சுங்க. மனிதன் கைவேலை செய்யப்படுகிற அந்த கட்டிடத்தில் இல்லாத தேவன், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன், அண்டை சராசரிகளை உண்டாக்கின தேவன், தன்னுடைய சொந்த கையினாலே மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே வைத்து அவனை வாழ வைத்த தேவன் தான் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மீண்டுமாய் 3 நாளே கட்டுவேன். இந்த ஆலயத்துக்குள் வந்து தங்கியிருக்கிறார். இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு ஒழிந்து வரப்போகிற மகிமைக்காக தேவனை மகிமைப்படுத்த கண்டுபிடி சிறந்தாச்சு சொல்லிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதில் அந்த உலக வாழ்க்கையே நாங்கள் நினைத்து வாழ்ந்து விடாமல் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையும் செய்து உண்மையான மகிமையான காரியங்களை நாங்கள் மறுரூபமாக்கப்படுவதை நித்தியமாய் மோதோடு வாழ்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சகித்து வரப்போகிற இந்த சந்தோஷத்தின் முன்னிட்டு ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த அன்பு தெய்வமே, இன்று கேட்கப்பட்ட வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.